தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 90 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வாய்ப்பிருப்பதாக தொழில்துறை அமைப்புகள் கணித்திருக்கின்றன. இதற்கு என்னென்ன தேவை என்பது பற்றிய செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நாட்டின் பொருளாதாரத்தில் தமிழகம் 2வது பெரிய பங்களிக்கிறது. ஆட்டோ உதிரிபாக தயாரிப்பு, ஆடை தயாரிப்பு, தோல் பொருள் தயாரிப்பு, மருத்துவத்துறை ஆகியவற்றில் தமிழகம் முன்னிலையில் உள்ளது. இப்படி பல்வேறு துறைகளில் முன்னிலையில் உள்ள தமிழகம் அடுத்த 5 ஆண்டுகளில் 2 மடங்கு வளர்ச்சியை எட்ட வாய்ப்புள்ளதாக தொழில்துறை ஆய்வு அமைப்பான அசோச்சம் மற்றும் சென்னை தொழில் மற்றும் வர்த்தக அமைப்பு தெரிவித்துள்ளன. இதற்கு தமிழகம் 2023 தொலைநோக்கு திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த அப்ரூவல்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு த்ரெஷோல்ட் லிமிட்டை வச்சு அதுக்குள்ளே இருக்கிறதுக்கெல்லாம் அப்ரூவல் கவர்மெண்ட்டுக்கு வர தேவையில்லை, இண்டஸ்ட்ரியெல்லாம் பண்ணலாம். நான் கொடுக்குற எக்ஸாம்பிள் வந்து அந்த காலத்தில் இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் வாங்குறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகணும். இப்போ அந்த லைசன்ஸ்லாம் கிடையாது. யார் வேணால் எவ்வளோ வேணால் என்ன வேணால் இண்டஸ்ட்ரி வேணால் செட்டப் பண்ணலாம். முதல்லலாம் ஒரு லிமிட்டே இருந்தது, நீங்கள் எவ்வளோ தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியுன்றதுக்கு. அந்த லிமிட்டுக்கு மேலே மேனுஃபேக்சர் பண்ணால் ப்ராசிக்யூஷன் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ அதெல்லாம் கிடையாது. அதனால தான் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுது. அதே மாதிரி இப்போ அந்த விஷன் 2023 டாக்குமெண்ட் இருக்கிற என்னென்ன பண்ணணும்னு அதில் வச்சுருக்காங்களோ அதுக்கு ஸ்பீடப் பண்ணணும். அந்த இம்ப்ளிமெண்டேஷனை ஸ்பீடப் பண்ணணும். ஸ்பீடப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த அப்ரூவல் ப்ராசஸை கொஞ்சம் குறைக்கணும். ஒரு த்ரெஷோல்ட் லிமிட் வச்சு அதுக்கு கீழே இருக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு வரவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். தொழில்துறை வளர்ச்சிக்கு பேருதவியாக ஜிஎஸ்டி எனும் சரக்கு மற்றும் சேவை வரி உள்ளது. இந்த வரியை அமல்படுத்துவதன் மூலம் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சரக்கு மற்றும் சேவை வரி முறை இருக்கும். இந்த மசோதாவை அமல்படுத்த தமிழக அரசு ஆதரவளிக்க வேண்டும் என்பதும் தொழில்துறையினரது கோரிக்கை. How do we basically also the second part which we shared was GST is very important for the state and for the country as a whole to unite the country, and we are looking forward that in this monsoon session we get the support of all the member of parliaments across the country to see that the GST bill is passed. தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 22 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க முடியும் என்று தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். வேலைவாய்ப்பை பொறுத்தவரை சிறு குறு தொழில்துறை மூலம் அதிக நபர்களுக்கு வேலை வழங்க முடியும் என்று தெரிவித்துள்ளனர். தமிழகம் பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் என்ற தொழில் தொடங்குவதற்கான விதிமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டும். அதற்கடுத்து திறன் மேம்பாட்டு பயிற்சியை அளிக்க முயற்சி எடுக்க வேண்டும். இது தவிர ஜிஎஸ்டி என்ற சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை நிறைவேற்ற முழு ஆதரவு அளிக்க வேண்டும். இவற்றை செய்வதன் மூலமாக தமிழகம் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை எட்டும் என்பதுதான் தொழில்துறையினரின் கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் வேல்சங்கர்.